முன்னாள் எம்பி விஜிலா சத்யானந்த் வீட்டில் வேலை செய்து வந்த பெண் வெட்டி கொலை. ஸ்ரீவைகுண்டம் அருகே வீடு புகுந்து கொலை செய்த மர்ம நபர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள புளியங்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் சண்முகத்தாய் என்ற சுமித்ரா. 35 வயதான இவருக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். சுமித்ரா கணவனுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிந்து வாழ்ந்து வருகிறார். குழந்தைகள் இருவரும் விடுதியில் தங்கி பள்ளி படித்து வருகின்றனர். சுமித்ரா ஆரோக்கியநாதபுரத்தில் உள்ள திருநெல்வேலி முன்னாள் எம்பி விஜிலா சத்யானந்தன் வீட்டில் பணியாற்றி வருவதாக கூறப்படுகிறது. கடந்த 10 நாட்களுக்கு முன்புதான் சுமித்ரா தனது சொந்த ஊரான புளியங்குளத்தை விட்டு செய்துங்கநல்லூர் ரயில் நிலையம் அருகே வாடகைக்கு குடிவந்துள்ளார். இந்த நிலையில் இன்று இரவு 8:30 மணியளவில் அவரது வீட்டிற்கு இருவர் பைக்கில் வந்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையே சில நிமிடங்களில் சுமித்ராவின் அலறல் சத்தம் கேட்டு மேல் மாடியில் குடியிருப்பவர்கள் வெளியே வந்து பார்த்துள்ளனர். அப்போது இருள் சூழ்ந்த இடம் என்பதால் இருவர் சுமித்ராவின் வீட்டிற்குள் இருந்து பைக்கில் வேகமாக தப்பிச் சென்றனர். மேல் வீட்டில் இருந்தவர்கள் சுமித்ரா வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது சுமித்ரா கழுத்து அறுக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்துள்ளார். உடனடியாக அங்கிருந்தவர்கள் செய்துங்கநல்லூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து ஸ்ரீவைகுண்டம் டிஎஸ்பி தலைமையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சுமித்ராவின் உடலை மீட்டு பாளையங்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வீட்டிற்கு வந்த இருவர் யார், அவர்கள் எதற்காக சுமித்ராவை கொலை செய்தார்கள் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்ரீவைகுண்டம் அருகே இரவு நேரத்தில் வீட்டிற்குள் புகுந்து இளம்பெண் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.